ப்ரோ ரெக்கார்ட் போட்டாச்சுல? ஓகே ஓகே. அவன் ஆளு கூட ஃபோன் பேசினு வரான் போல இருக்கு. மச்சான் ஹேப்பி பர்த்டே டு யூ. மச்சான் என்ன மச்சான் என்னடா இதுடா? ஏய் உனக்கு தெரியாதா? அப்படியே சர்ப்ரைஸ் மாதிரி ஆக்ட் பண்றேன். சரி இது கேளுடா. ஏய் மச்சான் ஐபோன் 13 ரா. அது டப்பா பார்த்தே கண்டுபிடிச்சா. என்ன மச்சான் நேத்து பாத்துறேன் நீ அமேசான்ல பாத்துனதியா? சரி வாங்கி குத்துறோமே அப்படினு. தேவடா செலவடா. அப்படி வேணா வா. சரி மச்சான் நான் எடுத்துக்கறேன்டா. சரி சரி வெட்டு. ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த பி ஆக்டிங்லாம் போடுவேன். ஹாய் நிர்மல். வாட் a sudden surprise. காலங்கத்துல என்னடா இங்க? டேய் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டா. பிறந்த நாளா? உனக்கு ஆகஸ்ட் 23ல பிறந்த நாள்? ஜனவரி 23டா. ஜனவரி 23. ஓ அது இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் கன்ஃபியூஸ் ஆகி போச்சுடா. உன் பிறந்த நாள் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணேன். வாட்ஸ்அப் டிபி வச்சேன், ஸ்டோரி போட்டேன். நீ எனக்கு ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணியாடா. விடு தூங்கிட்டேன் மறந்துட்டேன். சரி சரி ஒரு 200 ரூபாய் கூட. நீ உள்ள உட்காரு நான் போய் ஒரு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். என்கிட்ட ஏன்டா சொல்லிட்டு போற? வேற என்ன பண்ண சொல்ற? சர்ப்ரைஸ் பண்றோம். சர்ப்ரைஸா? உனக்கு சர்ப்ரைஸ் ஒரு கேடு ஒண்ணு. உட்கார்றா. டேய் என்னடா ஏரோப்ளேன் இவ்வளவு நேரம் பாத்துனற சின்ன குழந்தை மாதிரி? இல்ல மச்சான் நான் இது வரைக்கும் ஏரோப்ளேன் எல்லாம் போனதே இல்லடா. போனதே இல்லையா? ஆமாடா. விடு ஒரு நாள் போவோம். இல்ல ஃபோன் பண்றான். சொல்லு மச்சான். மச்சான் நாளைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு ரெடியா இரு மச்சான். இல்லடா ஃளைட் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நம்ம போறோம் ஃளைட்ல போறோம். ஃளைட்லயா? என்னடா சொல்ற? நீ சொன்னல தெரியும் ஃளைட்லயே போனது இல்லனல. அதான் டிக்கெட் புக் பண்ண. நாளைக்கு ரெடியா இரு வரேன். கோவா வரைக்கும் போய்ட்டு வருவோம். சரிடா ஓகேடா. ஏய் நீங்க தான் இருக்கறியா? நீ என்னடா இவ்வளவு தூரம் வந்துக்கற? நேத்து ரோட் கடையில சாப்பிட்டமே என்ன கணக்கு போட்டுக்கற நீ? என்ன கணக்கு போட்ட? கரெக்ட்டா தான் போட்டேன். 100 ரூபாய்னு சொல்லி ஆளுக்கு 50 ரூபாய்னு சொல்லி விட்ட. ஆமா கரெக்ட் தான். நான் 2 சாதா தோசை சாப்பிட்டேன். நீ முட்டை தோசைல தின்னுக்கற. வீட்டுக்கு போய் தான் ஞாபகமே வந்துச்சு. 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன் என்கிட்ட இருந்து. மரியாதை அந்த 10 ரூபாய் குடுறா. 10 ரூபாயா? ஏண்டா இத கேக்கிறதுக்காடா ஆவடியில இருந்து நீலாங்கரை வரைக்கும் வந்திருக்க? மச்சான் காசு விஷயத்துலாம் கரெக்ட்டா இருக்கணும் மச்சான். அந்த 5 ரூபாய் 10 ரூபாய்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீ ஜிபே பண்ணு 10 ரூபாய். 10 ரூபாய்க்கு 100 ரூபாய் பெட்ரோல் ஆயிருக்க மாட்டா. சரி அத பண்ணி விடுடா பண்ணி விடுடா. ஏமாத்தல. சரி டீ குடிப்போமா? டீ குடிக்கவா? நீ ஜிபே பண்ணாத அந்த 10 ரூபாய் அப்படியே வச்சுக்கோ. நீ பே பண்ற. நானே இந்த 10 ரூபாய் வாங்குறதுக்காடா ஆவடியில இருந்து நீலாங்கரை வந்த. சீ நமக்கு அமீரானுக்கு ஒரு ஃப்ரெண்டு. மச்சான் ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி வைக்காத. 2 டி-ஷர்ட் 2 டவுசர் ஒரு ஜட்டி பேக் பண்ணி கிளம்பு. உடனே போன் அடிக்கிறான். மச்சான் சொல்லு மச்சான். ஏய் என்னடா ஏதோ குரூப்ல ஏதோ ஓபன் பண்ணிக்கிறா ட்ரிப்னு? ஆமாடா ஒரு 3 நாள் லீவ் வருது. அப்படியே அடிஷனா ஒரு நாள் லீவ் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்கன்னா வெளிய போயிட்டு வருவா. ஓகே சரி எங்க போறதா பிளான்? ஊட்டி போயிட்டு வரலாம் மச்சான். ஊட்டிலாம் வேஸ்ட் மச்சான் சீசன். கொடைக்கானல் மாதிரி போவோமா? கொடைக்கானலா? கொடைக்கானல் போறதா இருந்தா நம்ம அப்படியே மூணார் போலாம். ஆமா மூணார் போலாம். சரி மூணார் போறதுன்னு முடிவாகி போச்சுன்னா கேரளா உள்ள போயிட்டு வாகமன் ஆலப்பிலாம் சுத்தி பார்த்துட்டு போட் ஹவுஸ்லாம் போயிட்டு வந்துடலாமே மச்சான். கையோட கையா செலவோட செலவா முடிஞ்சிடும்ல. ஏய் இவ்வளவு தூரம் போறதுக்கு பேசாம நம்ம கோவா போயிடலாம் மச்சான். ஆவறது செலவாகிறது. சரி கோவா போயிட்டு வந்துருவோம். என்ன கோவா தான் போனதே இல்லை நம்ம. சரி என்ன பண்ணு ட்ரெயின் டிக்கெட்லாம் போடு. அந்த டேட்டுக்கு புக் பண்ணு. நீயே வந்து காசு தரேன். சரி போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஆகும் நமக்கு? மச்சான் நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டேன். தலைக்கு ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் தான் வருது. 10,000மா? ஆமா. சரிடா பாத்துக்கலாம்டா. உனக்கு காசு கம்மியா இருந்தா விட என்கிட்ட சொல்லு நான் போட்டுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ ட்ரெயின் டிக்கெட் மட்டும் புக் பண்ணு. அப்படியா? சரி ஓகே. இந்த ஜென்மத்துக்கு நீ ட்ரிப்பே பிளான் பண்ண கூடாது. ட்ரெயின் வர எடுக்க போறான். இன்னும் ஆளை காணோம். இவனை நம்பி வர டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோமே. ஹலோ மச்சான் எங்க இருக்க? வீட்ல. நான் வரல மச்சான். எனக்கு மூடல மச்சான். நீ போயிட்டு வா. நீ என்னடா நீ இப்போ வந்து இப்படி சொல்ற? ட்ரிப்பை கேன்சல் பண்ணிக்கலாம். ட்ரிப்பு கேன்சல். கேன்சலா? இந்த 3 படம் ரீ-ரிலீஸ் பண்ணிக்கிறானா போலாமா? என்னடா சொல்ற? 3 படமா? ஆமாடா மச்சான். சின்ன வயசுல பார்க்க முடியாம போயிடுச்சு மச்சான். அது அந்த கர்நாடகா பாட்டை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை மச்சான் எனக்கு. அப்படின்றா? சரி வா போவா. வா 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 வா. யார் மாதிரி சும்மா இருப்பா.
பல்லக்கு கட்டினு மிடில் கிளாஸ் மாதவன் ரமணா சிட்டிசன் துல்லாதமன துல்லமா நான் இன்னைக்கு கேடிவில ஷெட்யூல்லாம் பயங்கரமா பங்கமாகுது. கேடிவில நீங்க என்ன படம் பாத்தியா? அதேதான் நீ என்ன பண்ண நம்ம ஐட்டம்லாம் வாங்கி நீ வீட்டுக்கு வந்துரு. நான் மச்சான் துண்டு வாங்கி வந்துற ஒரு படத்துக்கே பத்தாதடா இதெல்லாம். ஏய் என்னடா கேட்டி உட்காந்து பாத்துக்கிறீங்க? இந்த 3 படம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, போய் பாப்போமா? புது படம் வந்தா தியேட்டருக்கு போவே காசு இல்லாம தான் கேடிவில பாத்துன்னு வரோம். இத பழைய படத்தை தியேட்டர்ல போய் பாப்பாங்கடா. வந்து ஒரு அப்பளம் பாக்கெட் எடுத்துன்னு இப்படி உட்காருப்பா. அப்பளமா? சரி ஓகே, நம்மள்ட்ட காசு வேற இல்ல, இதே உட்காந்து பாப்போம். ஏய் விஜய் ஆண்டனி கான்செப்ட் போடுறாடா. விஜய் ஆண்டனி கான்செப்ட் மச்சான் அப்படியே ஒரு வைபா இருக்குமே. வைபா இருக்குதா? டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்பலாம் வா. போலாம். மச்சான் சரியான வைபா இருக்குது மச்சான். மச்சான் இந்த வருஷம் எங்க கான்செப்ட் போடுறாங்களோ எல்லா கான்செப்ட்டும் போயிடுவாங்க. இவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. மச்சான் வேற லெவல் மச்சான். சோலையா? சோலை என்ன பாட்டு? அவன் ரொம்ப நேரம் யோசிக்கிறா. டைம் ஆயிடுச்சு, அவுட் ஆவ. சொட்டாங்கி 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 சொட்டாங்கி. ப்ரோ ஏய் சொட்டாங்கின்னு ஒரு லைனே கிடையாது. இருக்கு சொட்டாங்கி 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 சொட்டாங்கி. ஏய் எத்தனை சொட்டாங்க? சொட்டாங்கி 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 சொட்டாங்கி. குண்டத்துல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சே அனங்கிலி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போறேன் நெஞ்சில. சோள பாட சொன்னா கூல வர பாட்டை பாடிட்டு இருக்க. எதெல்லாம் ஆரம்பிக்குது கரெக்டா? இதுல சோழ தானே ஆரம்பிச்சது. கரெக்டா தான் படிக்கிறானே ப்ரோ. ஓவரா பேசுறான். அவனுக்கு ஏடா விடமா ஒரு வார்த்தை கொடுங்க. சரி ராலை பாடு. ராலையா? ராலை பாரு. ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே. சினிமா பாட்டே கிடையாது. இது ஏன் பாடுற நீ? இப்ப நீ மட்டும் பாடுறது மட்டும் கரெக்டா ப்ரோ? நீ போடு ப்ரோ. நீ ரத்த கொதிப்பே மாமனா இருக்கே ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே ரத்த கொதிப்பே. கவலையா இருக்கா? ஏய் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஷோ போடுறாரா ஸ்டாண்டப் காமெடி. போயிட்டு வருவோமா? 2000 ரூபாய் டிக்கெட்டு. Hey guys, இன்னைக்கு காமெடியில சிரிச்ச சாவ போறீங்க எல்லாரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஊர்ல மட்டும் எல்லாரும் டெய்லி வாஷிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது சட்டை ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது எந்த ஊரு ப்ரோ? வண்ணாரப்பேட்டை ப்ரோ. யார் நீங்களா? ஆமா அதே தான். நம்ம வண்ணாரப்பேட்டை தான். சாரி வாஷிங்டன். ஏடா வாஷிங். ஐயோ அத சொன்னா வேற லெவலுக்கு. வா என்ன ப்ரோ இவ்வளோ சூப்பராக சிரிக்கிறீங்க? ஓகே ஸோ அடுத்த ஜோக்கு நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாட்டர்டே நைட்டில் வந்து இந்த மாதிரி ஜோக்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். இருந்தாலும் நிறைய நாள் இருக்கும். அதாவது வந்து மண்டே டியூஸ்டே அது மாதிரி நிறைய நாள் இருக்கும். அந்த நாள்லயே ரொம்ப காஸ்ட்லியான நாள் எது அப்படின்னு யாருக்கா தெரியுமா? காஸ்ட்லியான நாள் இன்னைக்கு சாட்டர்டே. நீங்க எவ்வளவு கொடுத்து வந்திருக்கீங்க? 2000 கொடுத்து வந்திருப்பீங்க. அதான் சாட்டர்டே தான் காஸ்ட்லி சொல்லக்கூடாது. சண்டே அன்னைக்கு தானே கறி சோறு எடுப்பா. ஓ யார் என்ன நல்லா காமெடி பண்றாரு? யார் நீங்களா? எனக்கு வேலை கொடுங்க ப்ரோ. ஓகே இன்னைக்கு எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஏன்னா வெள்ளி இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. இதுக்கு போய் கேவலமான ஜோக்ல என்ஜாய் பண்றாங்க. ஓகே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலா இது மாதிரி தினேஷ்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் நாங்கள் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல வந்து டெய்லி உட்காந்துட்டே இருப்பாரு. ஏன்னா சாப்பிட போனாலும் சரி, ஏன் ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போனாலும் அவர் உட்காந்துட்டே இருப்பாரு. ஏன் தெரியுமா? எங்க போனாலும் சேரே எடுத்துட்டு போவாங்க. என்னவா சேர் வியாதி ஏதாவது இருக்குமோ? தெரியல. அப்படிதான் இருக்குமோ? என்னவா இருக்கும்? ஏன்னா அவர் தான் சேர்மேன். விஜய் டிவி ஈரோடு மகேஷ்லாம் தோத்துருவாரு இவர்கிட்ட. மரண காமெடினா இதான் போல. ஓகே பாய். இன்னைக்கு சூப்பரா முடிஞ்சது. நம்ம அடுத்த இடத்துல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய். ப்ரோ இதை சில முடிச்சிட்டீங்க. இன்னொரு 1 hour பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரியும் ப்ரோ. சூப்பர் நல்லா இருக்கும். மச்சான் மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கவலையா இருக்கு. கவலையா இருக்கா? வாய இந்த ஸ்டாண்டப் காமெடிலாம் ஷோ நடத்துறாங்களே நம்ம போய் பார்ப்போம். அப்படியே பயங்கரமா சிரிப்பு வருமா? ஸ்டாண்டப் காமெடி அதுக்கெல்லாம் ஏதுடா காசு உனக்கு? காசு கையில வந்துட்டா இல்லாத ஆட்டம் ஆடுறீங்க. சரி எதை நினைச்சு நீ கவலைப்படுற?
மாதிரி இருக்கு மச்சான். ஒரு மாதிரி இருக்கா? எது இந்த ஃபேஸ்புக்ல ஒரு ஃபேக் ஐடியாவை லவ் பண்ணி ஏமாந்தி அதை நினைச்சு கவலைப்படுறியா? அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும்டா. இல்ல இன்ஸ்டாகிராம்ல சர்வீஸ் அவைலபிள் வந்து வீடியோ காலுக்கு 300 ரூபாய் கட்டி ஏமாந்தியா அதை நினைச்சு கவலைப்படுறியா? இல்ல இன்னும் அரியர் ஃபீஸ் கட்டி நிக்கிறியா அதை நினைச்சு கவலைப்படுறியா? கவலையா இருக்குதுன்னா யூடியூப்ல கலக்கு ஊதியா இருப்பாரு, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் படம் காமெடிப்பாரு, அதுவும் இல்லைன்னா மதுரமுத்து காமெடிப்பாரு. அதை விட்டு யாரோ சொல்ற மொக்க ஜோக்குக்கு காசு கொடுத்து போய் பார்ப்பாங்களாம். இவரே ஒரு நடமாட ஸ்டாண்டப் காமெடி, இதுல இவருக்கு ஒரு காமெடி கேக்குதான். மச்சான் எனக்கு கவலை இல்லடா, சும்மா சொல்லி பார்த்தேன்டா. சும்மா சொல்லி பார்த்தியா? நான் கூட உங்ககிட்ட நிறைய காசு வந்துச்சுன்னு நினைச்சேன். இப்ப ஜாலியா இருக்கிறியா? இப்ப ஜாலியா தான் மச்சான் இருக்கிறேன்.